எந்த துறை எடுத்து பார்த்தாலும் இதுவரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழ்நாட்டை நாம உயர்த்தணும். தினமும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லத்தக்க வகையில் திட்டங்களை உருவாக்கணும். எல்லா தரப்பு மக்களையும் நாம கவரக்கூடிய வகையில் திட்டங்களை தீட்டணும். திட்டங்களும் மக்கள் போய் சேர்ந்துச்சு. நம்ம ஆட்சி மேல இருந்த நம்பிக்கையில தான் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்துச்சு, நமக்கு வந்து சேர்ந்துச்சு. தொழில் தொடங்கினாங்க. தொழில் தொடங்கினது மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களையும் வேலை வாய்ப்புகளும் பெருகுச்சு. அண்டை மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் ரீதியாக நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதை வெளிப்படையாக பார்த்துட்டு பாராட்டாங்க. சில பேர் பொறாமப்பட்டாங்க. ஆனால் இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அரிவாள் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள். டிவியை பார்த்தா, பேப்பரை படித்தா இந்த செய்திகள் தான் கண்ணில் படுது. அதுலேயும் குறிப்பாக நிறைய குற்றங்களில் ஆளுங்கட்சிக்காரங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை. இன்னொரு பக்கத்தில் மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு டேக் டைவர்ஷன், திசை திருப்புற வேலையில் இந்த நடந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்களோட இந்த டெக்னிக் மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களே இப்போ தன்னெழுச்சியா பல இடங்களில் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் எங்கேயாவது காரில் டூர் போகும்போது, நிகழ்ச்சிக்கு போகிற போது வழிமறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தோல்வியும் பார்த்திருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. ரெண்டுலையும் நமக்கு தான் பெருமை இருக்கு. அதனால தான் சொல்றேன், திமுக இருப்பு வாக்குச்சாவடிகளை தாண்டி லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளான இதயத்தில் இந்த